ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ் எ காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி வந்து மணி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு 10 வேஸ் சொல்ல போகிறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணலாம். நம்பர் 1 வந்து ஃப்ரீலான்சிங். உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஆர் ஆப் டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருந்தா ஆர்எல்ஸ் டிசைனிங் லைக் நீங்க கேன்வாலாம் நல்லா பண்ணுவீங்க. அப்படி இல்லன்னா, Instagram போஸ்ட் நல்லா பண்ணுவீங்க. டிசைன்ஸ் நல்லா பண்ணுவீங்க. ஆர் எல்ஸ் யூடியூப் தம்ப்நெயில்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னா, நீங்க வந்து ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஃப்ரீலான்சிங் தான். ஸோ நீங்க ஃப்ரீலான்சர்ல போய் லைக் ஃபீவர் அண்ட் தென் நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் போய் உங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி, ஸோ உங்களோட ஸ்கில்ஸ வந்து நீங்க போர்ட்ஃபோலியோல ஷோகேஸ் பண்ணி, நீங்க வந்து கிளையண்ட்ஸ பிடிக்க பாருங்க. ஸோ ஒரு கிளையண்ட்ட புடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபீட்பேக்கையும் நீங்க வந்து அதே போர்ட்ஃபோலியோல டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஸோ இது மூலியமா நீங்க வந்து நெறைய கிளையண்ட்ஸ் பிடிக்க முடியும். அண்ட் தென் நெறைய ஆர்டர்ஸ் வரும். நெறைய மணி ஜெனரேட் பண்ணலாம். ஸோ செகண்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, வ்ளாகிங். உங்களுக்கு டெக் மேலயோ இல்ல சம்திங் லைக் சயன்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் ஸோ இந்த மாரி ஃபீல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, ஸோ அத பத்தின வ்ளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து அ போடுங்க. லைக் நீங்களே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு கூட தேவையில்ல. ஆல்ரெடி வ்ளாகர்ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அதுல போய் பண்ணலாம். இல்ல மீடியம்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுல போய் பண்ணலாம். ஸோ இந்த மாரி வந்து உங்களோட ஸ்கில்ஸ வந்து நீங்க வ்ளாகா ஷோகேஸ் பண்ணுங்க. ஸோ அதுலருந்து நீங்க ஆட்ஸ் மூலமா மணி ஜெனரேட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் ஏதாவது பிராண்ட் கொலாப் மூலமா மணி ஜெனரேட் பண்ணலாம். ஸோ வ்ளாகிங் அ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கவங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 3 வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல் யுவர் நோட்ஸ். ஸோ நீங்க காலேஜ்ல எடுக்கிற நோட்ஸ வந்து நீங்க மத்தவங்களுக்கு சேல் பண்ணலாம். அதுக்கு பிளாட்ஃபார்ம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுல அந்த வெப்சைட் பேர் வந்து ஸ்டடி பூல். ஸோ அதுல போய் நீங்க வந்து உங்க நோட்ஸ வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா, வித்தின் 1 டே வந்து அவங்க உங்க நோட்ஸ வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணிருவாங்க. ஸோ அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா, யாராவது உங்க நோட்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து $10 உங்க அக்கவுண்ட்ல விழுந்துரும். ஸோ அந்த வெப்சைட் அப்படிதான் வொர்க் ஆகும். ஸோ நீங்க வேணா அத ட்ரை பண்ணி பாருங்க. லைக் அ நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4த் இயர் வரைக்கும் என்னென்ன நோட்ஸ் எடுத்தீங்களோ, ஸோ எல்லாத்தையும் அதில அப்லோட் பண்ணுங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா இருக்கட்டும், இல்ல பிடிஎஃப்பா இருக்கட்டும். ஸோ எனி ஃபைல் ஃபார்மேட் ஜஸ்ட் அப்லோட். அவங்க வந்து வித்தின் 1 டேல வெரிஃபை பண்ணி உங்களுக்கு மெயில் அனுப்பிருவாங்க. ஸோ இந்த மாரி வெரிஃபை பண்ணிட்டோம். அண்ட் தென் உங்க நோட்ஸ வந்து யாராவது வியூ பண்ணி பார்த்தாங்கன்னா, உங்களுக்கு பர் டாக்குமெண்ட்க்கே உங்களுக்கு வந்து $10 கிடைக்கும். ஸோ மறக்காம அத ஸோ நம்பர் 4த் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா மேனேஜ்மென்ட். ஸோ சோசியல் மீடியா மேனேஜ்மென்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ ஒரு யூடியூபரோ, இல்ல விளாகரோ இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நெறைய வச்சிருப்பாங்க. லைக் டூ ப்ரமோட் தேர் ஓன் பிராண்ட்ஸ். அவங்களோட ஓன் பிராண்ட ப்ரமோட் பண்றதுக்காக அ சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து மெயின்டெயின் பண்ண போறீங்க. மேனேஜ் பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெவென்யூ வந்து நீங்க ஜெனரேட் பண்ணலாம். இல்ல ஃப்ரம் யூடியூபர்ஸ் ஆர் விளாகர்ஸ். ஸோ நம்ம 5த் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் அண்ட் சேல் ஷர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் பண்றதுல கொஞ்சம் கிரியேட்டிவா இருந்தீங்கன்னா, ஆர் எல்ஸ் நீங்க ஷர்ட்ஸ்லாம் பண்றதுல கொஞ்சம் கிரியேட்டிவா இருந்தீங்கன்னா, ஸோ நெறைய ஷர்ட்ஸ் வந்து நீங்க வந்து கஸ்டமா பில்ட் பண்ணி பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து சேல் பண்ணலாம். லைக் நீங்க வந்து டிசைன் மட்டும் பண்ணா போதும். டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணாலே போதும். அவங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து பிரிண்ட் பண்ணி யார் அந்த ஷர்ட் ஆர்டர் பண்றாங்களோ, அவங்களுக்கே டெலிவரி பண்ணிருவாங்க. ஸோ அந்த மாரி பிளாட்ஃபார்ம் நெறையா இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் எல்லாத்தையும். ஸோ அத வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஷர்ட்ஸ் ரொம்ப புடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 6த் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் அன் ஆப் அண்ட் பப்ளிஷ் இட் இன் Play Store. ஸோ உங்களுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருந்தாலோ, ஆர் எல்ஸ் நீங்க ஒரு பிகினர் லெவல் ஆப் டெவலப்பரா இருந்தாலும் பரவால்ல. ஒரு யூனிக்கான ஐடியா இருந்துச்சுன்னா, ஸோ அத உங்களால ஆப்ல ஆப்பா பில்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, ஸோ அத வந்து Play Storeல அப்லோட் பண்ணுங்க. அண்ட் தென் அது கூட ஆட் மோப் இன்டிகிரேட் பண்ணுங்க. ஸோ அது அது மூலமா உங்களுக்கு வந்து ஆட்லருந்து கொஞ்சம் ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். அந்த மாரி அடுத்தடுத்து நீங்க வந்து பண்ற ஆப்லயே அத வந்து Play Storeல பப்ளிஷ் பண்ணிட்டே இருங்க. அ ஆட் மோப்போட பப்ளிஷ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஜெனரேட் பண்ண மாரியும் இருக்கும். அண்ட் தென் உங்களோட ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆன மாரி இருக்கும். ஸோ நம்ம 7த் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் சப்டைட்டில்ஸ், கேப்ஷன்ஸ் ஃபார் வீடியோஸ். நீங்க ஏதாவது ஒரு லைக் கன்டென்ட் கிரியேட்டர்ஸா இருந்தாங்கன்னா, ஸோ அவங்க கிட்ட இந்த மாரி ரிக்வெஸ்ட் பண்ணலாம். லைக் எனக்கு சப்டைட்டில்ஸ்
எழுத தெரியும். பெர்ஃபெக்ட்டா எழுதுவேன் அப்டின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா, லைக் ஒரு ஒரு மெயில் அனுப்புங்க. கோல்ட் மெயில் மாரி அனுப்புங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி நெறைய கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு மெயில் சென்ட் பண்ணி கேட்டு பாருங்க இந்த மாரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து எடுத்தோனே போய் ஒரு $100 குடுங்க நான் அத பண்ணி தரேன். ஸோ அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. லைக் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு வீடியோ குடுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே சப்டைட்டில் பண்ணி தரேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அடுத்தடுத்த ஆர்டர் வந்து எனக்கு மணி பே பண்ணுங்க. ஸோ அந்த மாரி சொன்னீங்கன்னா, ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் யோசிக்க தோணும். உங்களோட வொர்க் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்குன்ட்டு அவங்களுக்கு அப்பதான் தோணும். ஸோ அதுக்கேத்த மாரி அவங்க உங்களுக்கு ஆர்டர்ஸ் குடுப்பாங்க, வீடியோஸ் குடுப்பாங்க. ஸோ யாராவது சப்டைட்டில் எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா, ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்பர் 8த் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சி. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ்லயோ இல்ல கிரிப்டோ கரன்சிலயோ நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா, உங்க கையில ஒரு மினிமம் அமௌண்ட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் கிரிப்டோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியாம போடக்கூடாது. தெரிஞ்சுட்டு போடுங்க. ஸோ இதுலருந்து உங்களால லாங் டர்மா மணி ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ நம்பர் 9த் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி புக் ரெடி பண்ண முடியும்னா, ஆர் எல்ஸ் ஒரு ஆப் இல்ல வெப்சைட். ஸோ எந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, லைக் குரோம் எக்ஸ்டென்ஷன். ஸோ எந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, நீங்க அத வந்து சேல் பண்ண முடியும். ஸோ நீங்க அத வந்து சேல் பண்ண முடியும். உங்களோட ஓன் வெப்சைட்லயே லைக் இன்ஸ்டாமோஜோலாம் அவங்க வந்து செப்பரேட்டா நமக்குன்னே ஒரு சைட்ட ஃப்ரீயாவே நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைட்ல உங்களோட டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ போஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் பண்ணி நீங்க மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் நீங்க இதுதான் போஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் போஸ்ட் பண்ணணும் இல்ல. ஸோ சாஃப்ட் காப்பில என்ன இருந்தாலும் அது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் தான். லைக் பிடிஎஃப், குரோம் எக்ஸ்டென்ஷன் அண்ட் தென் புக்ஸ், ஆப்ஸ், ஆப்ஸ், வெப்சைட்ஸ், கேம்ஸ். ஸோ எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நீங்க தாராளமா சேல் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். லாஸ்ட் வே 10த் வே டூ மேக் மனி அஸ் எ காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகம் எ டியூட்டர். ஸோ நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு டீச் பண்ணலாம். லைக் இப்போ சில டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு லைக் நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஸ்டூடண்ட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சில புரோகிராமிங் லாங்குவேஜ் அண்ட் சில டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஸோ அத வந்து நீங்க ஆன்லைன் மூலமாவோ, இல்ல உங்க ஜூனியர்ஸ்க்கோ நீங்க வந்து சொல்லிக் குடுக்கலாம். ஸோ அது மூலமா நீங்க வந்து மனி ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு 10 வேஸ் டூ மேக் மனி அஸ் எ காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த 10 வேஸ்ல எது சூட்டபிளா இருக்கோ, ஸோ அத சூஸ் பண்ணி மனி ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.